தீரன் வந்து அவர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இத்தனை ஆண்டு காலம் இல்ல. பல டெக்கேட்ஸ் வந்து இல்ல அவர் கூட இல்ல தகராறு ஆனாலும் போட்டுட்டு. அவருக்கு ஒரு பிரச்சனைன்னா வராரு இல்லைங்களா? இல்ல எப்போ வராரு இப்போ வந்து சேர்த்தாரு நீங்க வாங்க நம்மலாம் இது பண்ணணும்னு சொல்லிட்டு 80வது பிறந்த நாளில் கூப்பிடுறாரு எல்லாரையும். அப்படி அரவணைக்கப்பட்டவங்க தான். தீரனை பற்றி உங்களுக்கு தெரியாது. இவனை ஒழிக்கிறது தான் என் முதல் வேலைன்னு சொல்லிட்டு வேலை செஞ்சவர். தீரனை வந்து இவர் எப்படிலாம் கையெறி குண்டுலேருந்து காரெல்லாம் கவுத்து கொளுத்தி அட்டகாசம் பண்ணது தீரன் பாதிக்கப்பட்டவர். அவர் வந்து அங்கே இருக்கிறார். அதே மாதிரி வந்து இவர் இருக்கிறார். தீரன் என்ன சொல்லிட்டு போனார், நான் போய் கதையை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கிறாரு. ராமதாஸ் கதையை யார் யார் முடிக்கிறாங்களோ தீரனும் முடிப்பார். சரி அதே மாதிரி இவர் அருள்மொழி என்ன பண்ணார், அருள்மொழி விவசாய சங்கம் அதெல்லாம் வச்சுருந்தார். இவரால் பாதிக்கப்பட்டு தனியாக ஒதுங்கி ஊர்லேருந்து எருமாடு வாங்கி அதை மேய்ச்சி அதுலேருந்து வர்ற பாலை கறந்து இவனை நம்புறதுக்கு நான் எருமாட்டை நம்புறேன்னு தான் இருந்தார். அவர் ஜெகத் ரட்சன்ட்ட வேலை செஞ்சார். இப்போ போய் இருக்கிறார். ஏதோ இருக்கிறாங்க, நான் தப்பாக சொல்ல. இவங்களாம் என்ன வேலை செய்கிறாங்க, குடுகுடுப்புக்கார மாதிரி வில்லேஜில் அந்த வன்னியர் கிராமத்தில் வன்னிய கொடி பிள்ளைன்னு சொல்லிட்டு மாடெல்லாம் பிடிச்சிட்டு வருவாங்க. இந்த நல்ல செய்தி சொல்லு நல்ல செய்தி சொல்லுன்னு அந்த மாதிரி நல்ல செய்தி சொல்கிற மாதிரி வந்து வெளியே சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரை வச்சு தான் இந்த 3 கோடி மக்கள் இருக்காங்களா, இன்னும் அப்பம் பிள்ளையை சந்திக்கிறது பெரிய செய்தி மாதிரியே